வணக்கம். நான் உங்கள் டிடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொரோனா வைரஸ் உடைய தாக்குதல் தமிழ்நாட்டுல எப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் படுத்திக்கோங்க. இப்போ நம்மளுடைய வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கொரோனா வைரஸ்னால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வந்திருக்கு? நிறைய வதந்திகள் வருது. 42 பேஷண்ட்ஸ் கிட்டத்தட்ட உள்ளார இருக்கிறதால நியூஸ் வருது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அமைச்சர் விஜயபாஸ்கர்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதனுடைய உண்மை தன்மையை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவாக கொடுக்குறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 42 பேர் வந்து சீனாலேருந்து வந்த பயணிகள், அதே மாதிரி மாணவர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. அதாவது அவங்களுடைய உடலுடைய வெப்பநிலை, அதே மாதிரி அவங்களுக்கு இரும்பல், அந்த சளி இதெல்லாம் இருக்கிறத வச்சு இவங்கெல்லாம் வந்து சஸ்பெக்டடாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனி அறையில் ஐசோலேட் பண்ணி வச்சுருந்தோம் இவங்க எல்லாரையும். ஆனால் இந்த 42 பேருக்கும் எடுத்த பிளட் சாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெகட்டிவாக தான் இருக்குது. அதாவது இவங்க 42 பேருக்குமே கொரோனா இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆகி வந்திருக்கு. அதே நேரத்தில் ஒருவேளை கொரோனா தாக்குதல் வந்தாக்கா அதுக்கு முன்கூட்டியே வந்து ப்ரிவென்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உட்பட, அதாவது ராஜீவ்காந்தி மருத்துவமனை உட்பட நிறைய இடங்களில் கொரோனாவுக்கான ஐசோலேஷன் வார்டு வந்து தயாராக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் சீனாவில் வந்து டெத் ரேட் வந்து இன்னும் குறையலை அப்படின்றதுனாலும், அதே மாதிரி கொரோனாவுடைய தாக்குதல் வந்து அதிகம் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனாலும், அதே நேரத்தில் கேரளாவில் 3 பேருக்கு வந்து கொரோனாவுடைய பாதிப்பு இருக்கிறதுனாலும் தமிழ்நாடும் இன்னும் மானிட்டரைசேஷனில் தான் இருக்குது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பயணிகள், சீனாலேருந்து வரக்கூடிய பயணிகள், மற்ற ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய பயணிகளை கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் ஸ்க்ரீனிங் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருந்ததுன்னா ஐசோலேட்டில் வைக்கக்கூடிய நிலமையில தான் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. கேரளாவில் இந்த பாதிப்பு பாசிட்டிவாக ஆகிருக்கு. அதாவது 3 பேருக்கு உறுதிப்படுத்தப்பட்டுடுச்சு அப்படின்றதுனால கேரள எல்லைகளில் ஒட்டி இருக்கக்கூடிய ஊர்களான தேனி, கோயம்புத்தூர் இந்த சைட்லேருந்து வரக்கூடிய மாணவர்களாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களாகட்டும், பயணிகளாகட்டும் இவங்களுக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றதையும் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அப்படின்றது உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, வைகோ வந்து நேற்று ராஜ்யசபாவில் நடந்த அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இன்னும் wuhan மாகாணத்தில் இன்னும் எத்தனை மாணவர்கள் பாக்கி இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு கேள்வியாக வச்சுருந்தாரு. அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, கிட்டத்தட்ட 80 மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு ஏற்கனவே 10 மாணவர்கள், இந்த 80ல் 10 மாணவர்கள் வந்திருக்க வேண்டியது, ஆனால் இவங்களுக்கு இருந்த காய்ச்சல் காரணமாக சீன அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள வரத்துக்கு அலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய ஹெல்த் மினிஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது விழிப்புணர்வு அதிகமாக, அதாவது கொரோனாவுக்கு எதிராக விழிப்புணர்வு அதிகமான உள்ள ப்ரோக்ராம்ஸை இன்னும் நடத்தணும் அப்படின்றதும், மக்களிடத்தில் இதனுடைய விழிப்புணர்வை இன்னும் கொண்டு வரணும் அப்படின்றதையும் முக்கியமாக வைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.